ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பிரண்டை சட்னி காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதுதான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு முதல்ல நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டு, பிரண்டை நம்ம எப்படி சேர்க்க போகிறோம்னா நிறையெல்லாம் கிடையாது, துவையலுக்கு சேர்க்குற மாதிரி சேர்க்கக்கூடாது. இதுக்கு ஒரு 5-6 இனுக்கு இருந்தாலே போதுன்ற அளவு இருந்தால் போதும். ஒரு 10 இனுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. ரொம்ப நம்ம போட்டோம்னா அரிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சட்னி தானே செய்கிறோம், நம்ம துவையல்னால் நிறைய வதக்கி சேர்ப்போம். அதனால் சட்னிங்கும்போது நம்ம கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ இதுக்கு நான் இந்த அளவு தான் சேர்த்துருக்கேன், இந்த ஒரு 4 பேர் சாப்பிட்ற சட்னிக்கு. இதை முதல்ல எண்ணெயை வச்சு நல்லா காஞ்சதும் நம்ம பிரண்டையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும். இது இலை இருந்தாலுமே போட்டுக்கலாம், உடம்புக்கு நல்லது. அப்புறம் இஞ்சியும் கொஞ்சமாக திட்டமாக சேர்த்துட்டு அதை நல்லா எண்ணெயை விட்டு நல்லா வதக்கணும். நல்லா அந்த தண்ணி சத்து போகிற வரைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரையாக, ரொம்ப மொடன்னு தேவையில்லை, இந்த மாதிரி வதக்கணும். இது ஏன்னா இல்லைனா அரிக்கும், கை சாப்பிடும்போதே அரிக்கிற அளவு இருக்கும், நாக்கெலாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அது நமக்கு சாப்பிடவே கஷ்டமாக இருக்குன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் நம்ம குழந்தைங்க சாப்பிடவே தான் மெயினாக அது செய்யணும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அப்புறம் நம்ம வெங்காயம் காட்ட மறந்துட்டேன். வெங்காயம் ஒரு 100 கிராம்னா தக்காளி ஒரு 150 கிராம் கிட்ட போட்டுக்கலாம். இல்லை அவங்க வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளிப்பு இதெல்லாம் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 100 கிராம் வெங்காயம்னா ஒரு 100 கிராம் சரிக்கு சரி போடுவோம்ல, அந்த மாதிரி தான் தக்காளி சேர்த்துருக்கேன். அப்புறம் இன்றைக்கி நான் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால சட்னி நிறைய வேணும் அப்படின்ட்டு நான் தேங்காய் சேர்த்து பண்ணியிருக்கேன். இது தேங்காய் இல்லாமலும் தக்காளி சட்னி மாதிரியும் பண்ணலாம், அது மாதிரி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, இப்போ நம்ம இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் ஒரு 2 பச்சை மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். இதே வெறும் காஞ்ச மிளகா சேர்த்து கூட செய்யலாம். நான் தேங்காய் போடுறதுனால கொஞ்சம் 2 சேர்த்து செய்யலாமேன்னு பச்சை மிளகாவும் போட்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்து செஞ்சுருக்கேன். நம்மள்ட்ட இது இல்லைனாலும் பச்சை மிளகானாலும் காஞ்ச மிளகானாலும் மாற்றி மாற்றி எது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதில் ஒன்றும் இது இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சில நேரத்தில் நம்ம அப்படியே செய்கிறது தானே, அதனால் சொன்னேன். இப்போ நம்ம நல்ல கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து லைட்டாக இறக்கும்போது வதக்கி விட்டுருக்கேன். இல்லை மாரி நம்ம கருவேப்பிலை கூட சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். இது தேங்காய் நான் கேணி வச்சுருந்தேன், அதனால் அது முன்னாடியே போட்டு மிக்சியில் ஒரு உப்பு போட்டு ஒரு ஓட்டிட்டு நம்ம இதை போட்டு சேர்த்து அரைச்சிட வேண்டியதுதான், எப்போதும் சட்னி அரைக்கிற மாதிரி. இப்போ திட்டமான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அதை ஒரு அடித்து எடுத்துகிட்டு இதை சேர்க்கணும். அப்போ தான் நல்லா மையம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்த எல்லாமே சேர்த்துட்டேன். பச்சை மிளகா வேணால் 2 பீஸு எடுத்துக்கலாம். நான் 2 போட்டிருந்ததுனால எடுத்துகிட்டு பார்த்தேன், காரம் சரியாக இருந்ததுனால நான் அதை சேர்க்கல, அதோட விட்டுட்டேன். இப்போ சட்னி அரைச்சி நம்ம எடுத்தாச்சு. இப்போது இதில் எப்போதும் போல் தாளித்து கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இட்லி சட்னி எல்லா இதுக்கும், அதாவது தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், உப்புமா பொங்கல் எல்லா இதுக்குமே இது சைட் டிஷ் நல்லா தான் இருக்கும். இதில் நான் பிரண்டை சேர்த்துருக்கோம் அப்படின்றது நம்ம சொன்னால் தான் குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியும். அதனால் நம்ம இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கை கால் வலு இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும். வயிற்றுக்கும் ரொம்பவே நல்லது பிரண்டை சாப்பிட்றது. அதனால தான் இது சரி காமிக்கலாமேன்ட்டு அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் இது நான் மொதல் நாள் கோயிலுக்கு போயிருந்தோம். இது புதன்கிழமை அன்றைக்கி நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலைல செஞ்ச டிஃபன் அது. இது மொதல் நாள் செவ்வாய்க்கிழமை நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அதுதான் நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன், ஒரு லாங் ட்ரைவ்னு சொல்லிட்டு. அதுதான் அது. அப்போ நான் பஸ்ஸில் போகும்போது எடுத்திருந்தேன் அந்த இதுவை. இது நாங்கள் சாமி நான் அவ்வளோவா வீடியோலாம் போட்டது கிடையாது. அதனால் சுற்றி இருக்கிறத மட்டும் அந்த வீடியோ எடுத்து போடலாமே, அந்த வியூ நல்லா இருக்குன்ட்டு காமிச்சு போடலாமேன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது போடலாமேன்னு இதையும் சேர்த்து வீடியோவில் போட்டிருக்கேன். அப்புறம் முன்னெல்லாம் பின்னாடி இருக்க இந்த நாகர்லாம் அப்போ கிடையாது. அம்மன்லாம் இப்போ வச்சுருக்காங்க புதுசாக. இந்த நாகர் இதெல்லாம் யாரோ வேண்டிகிட்டு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முன்ன கிடையாது. இப்போ ஒரு 10 வருஷமாக தான் இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாடை மாதிரி கட்டி உள்ளே வச்சுருக்காங்க. இந்த வேப்பமரம் மட்டும்தான் சின்னதாக இருந்தது, இப்போ வளர்ந்து ரொம்பவே பெருசாகிட்டு இதுவாக இருந்தது. அப்புறம் இந்த பொங்கல்லாம் பானைலாம் வச்சோம் இல்லையா, மாவுளுக்கு போட்டது, இதெல்லாம் நான் மறுநாள் காலைல எல்லாம் கழுவிட்டு தான் நான் இதெல்லாம் சரி அப்படியே சும்மா வீடியோவில் காமிப்போமே அப்படின்ட்டு. அது பொங்கல் பானை என்னது வெங்கல பானை. இது நாங்கள் வீடு குடி போகும்போது எங்கள் வீட்டில் எனக்கு எடுத்து வச்சது. இது மாவிளக்கு போடுற இந்த பாத்திரம் ஒரு 700 ரூபா கிட்ட நான் வாங்கும்போது, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் ஆனால் விலை ஏறி போயிட்டு. அப்புறம் அது அன்றைக்கி நைட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு எங்கள் ஊரில் பரோட்டா நல்லாயிருக்கும். நாங்கள் இட்லி எடுத்துகிட்டு போய் தான் மதியானம் சாப்பிட்டதுனால பரோட்டா வாங்கி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு சைவ பரோட்டா வாங்கி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.